பிரபல பின்னணி பாடகர் ஜானகி அம்மா அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகவும் வேதனையை உறுகிறேன். அம்மா அவர்கள் தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 மொழியில் அவங்க 48,000த்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய கலை உலகிற்குமே ஒரு பெரிய இழப்பாகும். என்னை பொறுத்தவரையில் நான் எப்போ ஒரு நெடுநேரம் ஒரு காரில் பயணம் பண்ணாலும் எனக்கு இளையராஜா சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா இசையில் அம்மா அவர்கள் பாடிய பல பாடல்கள் இன்னும் மனசில் பசுமையாக இருக்குது. அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய இசை என்றென்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இளையராஜா மட்டும் இல்லை, பல இசைக்கலைஞர்கள் பார்த்திங்கன்னா, இளையராஜாவுக்கு முன்னாடி எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ரஹ்மான் போன்ற இந்த காலத்து மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. எஸ். ஜானகி, பாலசுப்ரமணியம், அவரும் எஸ்பிபி சாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர். 2 பேருமே ரொம்ப லெஜெண்ட்ரி. ஜானகி அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் அது ரொம்ப 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 அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு சிங்கர் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அவங்க இறைவன் அருள் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது. ஷி வாஸ் ரியலி கிஃப்டட். டெஃபினெட்லி வில் ஆல் பி மிஸ்ஸிங் ஹர். அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்கும் அவங்களுடைய பாடல் எப்பவுமே நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். அதான் நான் சொன்ன மாதிரி அவர் மறைந்தாலும் அவர் புகழ், அவருடைய இசை கண்டிப்பாக இந்த மனித குலம் இருக்கும் வரை நீடித்திருக்கும். அம்மா அவர்களை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும், திரையுலக ரசிகர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.